ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்க வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 தீர்த்த குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஐஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பராகவே ஒரு ப்ராப்பராகவே வந்து மதிக்க மாட்டாங்க. நிறைய நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பேசுகிறேன் இவ்வளோ பேசும்போது பேசாத. ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஸ்பெக்டாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. 22வது தீர்த்தத்தில் 2 பேர் இருக்காங்க. காசு கொடுத்தா தண்ணி ஊற்றுறாங்க, இல்லைனா ஊற்ற மாட்டாங்க. அப்போ எதுக்கு 25 ரூபா டிக்கெட் நீங்கள் ஃபஸ்ட்டில் வாங்குறீங்க? எனக்கு புரியல. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மேலே இருக்கிற ஒப்பீனியன் வந்து ஒரு ஒஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இங்க வந்து 20 ரூபா குடிக்கிற தண்ணிக்கும் கொப்பளிக்கிறது தண்ணிக்கும் 25 ரூபா டோக்கன் போடுறோம். டோக்கன் போட்டு தண்ணி தெளிக்கிறதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு நடவடிக்கை? கேட்ட அரசியல்வாதிகளுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்களா, அங்க துட்டு கொடுக்குறீங்கல்ல, அந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து இவங்களாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்கல்ல, ரொம்ப நன்றி. நாங்கள் தேனி மாவட்டத்துல இருந்து வரோம். நாங்க இங்கெல்லாம் இருந்து நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து வரோம். அந்த பக்கம் இருந்து வரும்போது இப்படி ஒரு இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டா 20 ரூபா, இந்த கேனுக்கு 20 ரூபா, இந்த கேனு 20 ரூபா, இந்த கேனுக்குள்ள தண்ணி 20 ரூபா. இதெல்லாம் என்ன ஒரு நியாயத்துல? இதெல்லாம் எதுக்கு அவ்வளவு தூரத்துல நாங்க தேடி வரோம்? தண்ணி ஊத்தாம ஓடு பொண்ணு அப்படி சொல்றாங்க, வெளியில தள்ளுறாங்க, பூராத்தி தள்ளுறாங்க. அது என்ன அப்படி கோயில் இது ராமேஸ்வரம் எதுக்கு தேடி தண்ணி ஓடி மக்கள் வருது? ஒரு மரியாதை காசு இருந்தா மதிக்கிறாங்க, காசு இல்லாம மதிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதிக்காக தான் வராங்க. ஆமா, காசு இந்த கேன் 20 ரூபா, இந்த கேனுக்குள்ள தண்ணி 20 ரூபா. கேட்டா அங்க போய் நீ கலைஞர் ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வச்சிருக்கு. எங்களுக்கு இப்படி உங்க கலைஞர்கிட்ட போய் அவனை போய் கேளுறாங்க. கலைஞர் ஜெயிக்க வச்சா என்ன ஒரு நியாயம்? அராஜகம் எங்கிட்ட கேட்காத, காசை வாங்கி ஓட்டு போட்டீங்களேன்றாங்க. இதெல்லாம் அராஜகம். அது அன்பெல்லாம் கிடையாது, அராஜகம். இங்க வந்து நீ காசு வாங்கி ஓட்டு போட்டீங்களே, அவங்கிட்ட போய் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கலு. இங்க வரக்கூடாது. 150 ரூபா இல்ல தரமாட்டோம், இல்லாட்டி ஓடுன்னு அடிச்சு பத்துறாங்க, விரட்டுறாங்க, ஓடுன்றாங்க. நீ கலைஞருக்கு ஓட்டு போட்டு அங்க ஓடுறாங்க. அதை பூரா நீங்க தான் நாடக மக்கள், கலைஞர் மக்கள் நீங்க தான் கேட்டு கொடுக்கணும். அதை பூரா நன்றி கைஸ். இது வந்து ஆக்சுவலாக நான் நார்மலாக தான் இப்போ விளாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வந்து நான் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க நார்மலாக வந்துகிட்டே இருந்தாங்க, அவங்களும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்க கைஸ். உண்மையாக சொல்கிற பீப்புள்ஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உண்மையாக நிற்கிறாங்க. தேனி மக்கள் உண்மையாக வந்து வேறு லெவல் கைஸ்.